ஹலோ, கோஜோவா பேசுறது. கோஜோ, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஜோ சென்சை நேரில் மீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு. அதுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தான்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் பண்ணது 10 பேர் தான். 10 கமெண்ட் தான். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கான ரியாக்டே தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு பேச வீடியோக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல கண்டென்ட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே காமெண்ட் போஸ்ட் போய் பாருங்கள். இன்னொரு கேரக்டருக்கான போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ ஓரப்பன வீடியோ ஆரம்பிக்கலாமா? அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று. ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ரீட் பண்ண முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். எதுக்கும் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பண்ண கமெண்ட்ஸ் அப்படி. ஸோ வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ரீட் பண்ணிடலாம். ட்ராகன் பால் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ, உனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் கற்றுத்தாடான்னு சொல்லுவேன் ப்ரோ. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா கோஜோ கிட்ட டொமைன் எக்ஸ்பென்ஷன், ரிவர்ஸ் கேஸ் டெக்னிக், இப்படிப்பட்ட நிறைய டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு போல். ஸோ வந்து ஆல் த பெஸ்ட் ப்ரோ. பட் உன்னால் வந்து லிமிட்லெஸ்ஸை மட்டும் கற்றுக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு தேவை 6 size. அது கோஜோ சென்ஸ்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆமாம், கோஜோ கிட்ட இங்கே 6 கண் இருக்குது, 2 கண் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உச்சிகா இறனப்பட உச்சிகானார். அப்பார்ட் ஃப்ரம் தட் இவர் என்ன கவுண்ட் பண்ணியிருக்காருன்னா கிட் கேட் ப்ரோ. எல்லைவாய பூக்களையே ஏறத்தும் பார்க்கலை. ஜுஜுட்சு கைசன் மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கு தெரியும் கிட்கேட்டுக்கும் கோஜோ சென்சைக்கும் என்ன சம்மந்தம்னு. நம்ம கோஜோ சென்சையை கிட்கேட்டாக மாற்றினதே நம்ம சுகுணா தான். ஸோ வந்து ரீட் பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ நைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப பெரிய கமெண்ட்டு. என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆஹா, என்ன சொல்கிறேன்னே தெரியலையே. அப்போ சொல்லணும்டா நிறைய சொல்லுவேன். பட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். சத்தரு கூட ஜேஜேகே வேர்ல்டுக்குள்ளே போய் அங்கே பெரிய ப்ரொப்போசல் ஒன்று பண்ணி அவரை மேரேஜ் பண்ணிப்பேன். அப்புறம் அவர்கிட்ட ஜேஜேகே மாங்க ஃபுல்லாக ரீட் பண்ண சொல்லுவேன். அவரோட ஃப்யூச்சர் தெரிஞ்சிக்க வைப்பேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஷேடோ நைட், நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. என்ன தான் வந்து கோஜோ திருப்பி வந்தாலும் அது வந்து இது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. இது ஆசை இல்லை, வெறி. பேராசை பெரும் நஷ்டம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் ட்ராகன் பால் தான் கவுண்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, நொபராவை லவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கேட்பேன், அவன் சப்போர்ட் பண்ணுவான்டா. இன்று முதல் கோஜோ சென்சை இல்லை, கோஜோ மாமா என்று அழைக்கப்படுவார். நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா 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 மாமா. இல்லை, இந்த வேலை வந்து கோஜோ பண்ணுவார்னா நானும் வந்து இந்த ஹெல்ப்பு கேட்பேன். பிகாஸ் நானும் வந்து ஒரு நொபரா ஃபேன். யாரெல்லாம் நொபரா ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் N6C கவுண்ட் பண்ணியிருக்காங்க. கோஜோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்பேன். இப்படி தான் நிறைய பேர் வந்து கோஜோக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடாக. அப்படி இருந்தும் 10 கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து கோஜோ ஃப்ரெண்ட்ஸாக ஆசைப்படுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் ப்ரோ நினச்சிட்டுப்பார். இப்படி ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருந்தால் கூட ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோஜோ ஃபேன்கள் கோஜோக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணாங்க. அது வந்து என்னால் வாயில் சொல்ல முடியாது. அவ்வளோ டாக்ஸிக்காக ஒரு மாதிரியான ஒரு இது வாயில் சொல்ல முடியாது. நினைக்கக்கூட ஒரு மாதிரி எனக்கு டிப்ரெஷன் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா, அதை வந்து சொல்ல விரும்பலை. ஸோ வந்து தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஒரு ஃபேனாக இருக்க முயற்சி செய்யுங்க. என்னை பொறுத்தவரையில் அப்படி இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா, நான் வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதை பற்றி பேசக்கூட முடியல எனக்கு. வேணா நீங்கள் யூடியூப்பில் தட்டி பாருங்கள், கோஜோ ஃபேன்கள் டாக்ஸிக் வரும். எனக்கு ஒரு மாதிரி இதை பேசும்போது ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா டீமன் ஒட்டாக்கு தமிழ் அஃபிஷியல் கவுண்ட் பண்ணியிருக்காரு. ரோய்கி டெங்காய் ப்ரோ, வாரியா நம்ம பாங்காய் போடலாம். சாயோனரா.
நெக்ஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா உச்சிகா சாஸ்கே கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் சிம்பிள். ப்ரோ பிடிச்சிருக்கு, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனவனோடா கோஜோ எவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் கிங்கு, அவர்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுற பார்த்தியா, நீ வேறு லெவலியா, நீ வேறு லெவல். நெக்ஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா சதீஷ் கவுண்ட் பண்ணியிருக்காரு. இஃப் யூ லூஸ் யூ ஆர் கே. நெக்ஸ்ட்டு கவுண்டை ரீட் பண்ணிடலாம். SBB8CH கவுண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேஜ் நான் கேட்பேன். எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? லிட்டரலி இந்த டவுட் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் கவுண்டை ரீட் பண்ணிடலாம். நஃப்ரின் கவுண்ட் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் கேஸ் டெக்னிக்கை சொல்லித்தர சொல்லுவேன், எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டு கோஜோ போகும்போது அவர் கூட போய் அங்கே ஒரு வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே வந்துடுவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அங்கே வந்து கேஸ் எனர்ஜியில் இருக்க அந்த யூனிவர்ஸில் ஸோ வந்து அதை கற்றுக்கலாம், பட் இங்கே கற்றுக்கலாமான்னு டவுட்டு தான் இல்லை. ஸோ வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அந்த கமெண்ட் பண்ண 10 நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோஜோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, கோஜோ ஃபேன்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, நல்லா ஃபன்னாக இருக்குன்னு பார்த்தா கவுண்ட் பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் கோஜோ கேட்டராக இருக்கீங்க. என்ன பண்ணுறது, அதை விட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா மெய்மியோட நம்பர், இல்லை நான் நொபராவோட நம்பர், இல்லை உத்தாஹிமியோட நம்பர் ஏதாச்சும் கேட்பேன். அவ்வளோதான் எனக்கு ஆசை, வேறு எதுவுமே இல்லை. உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா காஜு மச்சி நீனு. அண்ட் வீடியோ இத்தனை முடிச்சிக்கலாம். அண்ட் மறக்காமல் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பாருங்கள். இன்னொரு கேரக்டர் போட்டிருப்பேன், அதுக்காச்சும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாகவே இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு ஜாலியாக. மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருடம் முடியறதுக்கிடையாலேயே 2K ரீச் பண்ணணும் ஹாப்பி ஃபீலோட நான் வந்து இந்த வருஷத்தை முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் டேர் கேஸ் வரட்டா, சயோன்னரா.